அதிகாரம் 6. எலிப்பாஸ் நல்ல ஆலோசனைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லி தன்னுடைய விவாதத்தை முடிக்கிறார். எலிப்பாஸ் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் யோபு அங்கீகரிக்கவில்லை. தன்னுடைய பிரச்சனையை பற்றி தான் முறையிட்டது சரியானதுதான் என்பதில் யோபு உறுதியோடு இருக்கிறார். எலிப்பாசின் விவாதம் பலவீனமானது என்று சொல்லி யோபு அவரை கடிந்து கொள்கிறார். யோபுவுக்கு வியாதியும் வேதனையும் அதிகமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய வேதனையை பற்றி முறையிடுவது நீதியானதுதான் என்பதை யோபு எடுத்துச் சொல்லுகிறார். பட்சபாதம் இல்லாமல் நீதியாகவும் நியாயமாகவும் பார்த்தால் தான் சொல்லுவது சரியாக இருக்கும் என்று யோபு விவாதம் பண்ணுகிறார். யோபு ஏற்கனவே தான் சீக்கிரத்தில் செத்துப்போனால் தனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை அவர் இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறார். கர்த்தர் தன்னை துண்டித்து போட்டால் தன்னுடைய பாடுகள் எல்லாம் அத்தோடு முடிந்து போகும் என்பது யோபுவின் விவாதம். தன்னுடைய சிநேகிதர் தனக்கு விரோதமாக இரக்கம் இல்லாமலும் அன்பில்லாமலும் மனிதாபிமானம் இல்லாமலும் தன்னை குற்றப்படுத்துவதாக சொல்லி யோபு அவர்களை கடிந்து கொள்கிறார். யோபுவின் வார்த்தைகளில் துக்கமும் வேதனையும் நிரம்பி இருக்கிறது. யோபு உறுதி இல்லாமல் பேசுகிறார். யோபுவின் சூழ்நிலையில் அவர் இவ்வாறு பேசுவது சரியானதுதான் என்று நினைத்தாலும் அதிலும் சில குறைகள் உள்ளன. எலிப்பாசை போலவே யோபுவும் அநேக வார்த்தைகளை நியாயமில்லாமல் பேசுகிறார்.